விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஐயன்கோவில் பட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட முத்தம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஏரி நீர்நிலை உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். போன ஆண்டு பெய்த கனமழையில் முத்தம்பாளையத்தில் உள்ள ஏரியில் நீர் நிரம்பி சுமார் 5 அடிக்கு மேல் ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். ஏரியில் இருந்து பாசனத்துக்கு செல்லும் மது உடைப்பு ஏற்பட்டு இருப்பதனால் பலமுறை ஐயன்கோவில் பட்டு பஞ்சாயத்து தலைவர் ஏழுமலையனிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் முத்தம்பாளையம் கிராமத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நீடித்த சாலை மறியலில் நேரடியாக வந்த ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் பேசி மதுவில் ஏற்பட்டிருக்கும் பள்ளத்திற்கு உடனடியாக கிராவல் கொட்ட நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் ஊராட்சி மன்ற தலைவர் கூறினார். அதன் பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இருந்தாலும் இப்போது பெய்கின்ற கனமழையில் நீர்நிலைகள் நிறைந்து வருவதால் முத்தம்பாளையம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். உடனடியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்களின் கோரிக்கையாகும். இதற்கு தீர்வு காணவில்லை என்றால் திருச்சி டு சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்வதாக பொதுமக்கள் கூறினர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஐயங்கோவில்பட்டு பஞ்சாயத்து கிராமத்துக்கு உட்பட்ட முத்தாம்பாளையம் கிராமத்திலிருந்து ஒரு சாலை மறியல். இந்த என்ன சாலை மறியல்னா, ஒரு வருட காலமாக ஒரு இடத்துல வெள்ளம் போய் அந்த இடம் பள்ளமாக இருந்து அதை சரியான பராமரிப்பு இல்லாமல் திரும்பவும் நீர் அதிகரித்து ஏரியினுடைய நீர் அளவு அதிகரித்து திரும்பவும் பள்ளத்தில் தண்ணி நின்று அதிகமாக போயிட்டுருக்குது. இந்த இடத்த ஒரு வருட காலமாக பொதுப்பணிப்புத்துறையும் பராமரிக்கலை, கிராம பஞ்சாயத்தும் பராமரித்து ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வரல. அதுக்கான சாலை மறியல் தான் இது. இந்த சாலை மறியலுக்கு யாரும் சரியான தீர்வு இல்லாததுனால இப்போ நாங்கள் சாலை மறியலில் இருக்கிறோம். இதுக்கான பதில் ஊராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறை நிர்வாகமும் இதுக்கு சரியான பதில் கொடுத்தா தான் இந்த சாலை மறியலிருந்து நாங்கள் விடுபடுவோம். அது மட்டுமின்றி இந்த இடத்த சரியான பராமரிப்பு பண்ணி திரும்பவும் பயன்பாட்டுக்கு சரியான முறையில் கொண்டு வர்றதுக்கு அதிக மழை வர்றதுக்குள்ளே திரும்பவும் அதேமாரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்க இதை திரும்பவும் நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கலந்துரையாடல் பண்ணி இதை சரியான முறையில் செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது விழுப்புரம் மாவட்டம் முத்தாம்பாளையம். இதில் இந்த கிராமத்தில் இந்த ஏரியினுடைய கட்டமைப்பு ஒரு வருஷமாக நாங்கள் மனு கொடுத்துன்னு இருக்கோம். இந்த மனு எங்களுக்கு இது வரைக்கும் ரெஸ்பான்ஸே கொடுக்கலங்க. இந்த மனு கொடுக்கல, அதிகாரிகளும் பார்க்கல. சும்மா பேரளவுக்கு இப்போ மழை வந்த பிறகு சும்மா போயிற அளவுக்கு சும்மா பார்க்குறாங்களே தவிர எதுவுமே பண்ணலை. வெள்ளம் வராதுக்கு முன்னாடி போன வருஷமும் வெள்ளம் அதிகமாக மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. வீட்டு உள்ள கிட்டத்தட்ட பார்த்தோன்னா மாற அளவு தண்ணி. அந்த டைமுக்கு சும்மா பார்வையிடுறாங்க தவிர அடுத்தது எதுவுமே செய்யலைங்க. இப்போ வருங்காலில் எங்களுக்கு வெள்ளம் வரக்கூடாது. பைபாஸ் கட்டமைப்பு எங்களுக்கு சரி கிடையாதுங்க. பைபாஸ் கட்டமைப்பு பாலம் ஃபுல்லாகவே எங்களுக்கு பாலம் வேணுங்க. நன்றிங்க.